இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தோம்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ எதிர்த்து நிற்கிறவர்கள் இருக்கிறாங்க, அநேக சத்துருக்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்க, எவ்வளோ பகைக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்போ சதி வேலை மோசங்களை நம்மளுக்கு செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நம்ம காரியங்கள் வாய்க்காதபடிக்கு, நம்ம ஊழிய பாதை வாய்க்காதபடிக்கு, நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு, நம்ம வேலை ஸ்தலங்கள்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதிர்த்து நிற்கிறவர்கள், பொறாமைப்படுகிறவர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள் அநேகர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாங்க. நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில் எவ்வளோ எதிர்த்து நிற்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னை மேற்கொள்ளவே முடியாது, ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, இந்த காலத்தெல்லாம் பாருங்க எவ்வளவோ பேர் ஃப்ரெண்டை நம்புறாங்க. பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை பிள்ளைகள் கைவிடுகிறதான காரியங்கள் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் உண்டு. ஒரு சொந்த பந்தங்கள் நம்பும்போது அந்த சொந்த பந்தங்கள் கைவிடுகிறதான ஒரு காரியங்கள், இப்படி அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நம்பு, நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எவ்வளோ பாசமான ஒரு தெய்வம் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தாவீதோடு இருந்தார், மோசேயோடு இருந்தார், இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் இருந்தார், பேதுரு பவுலோட எவ்வளோ பார்த்தீங்கன்னா அநேகரோட அவர் இருந்தார். இன்றைக்கு அவர் நம்மளோட இருக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா ஒருவரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நீங்க நம்பும் போது ஒருவனும் நம்மளுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே மாட்டான். நம்மளுடைய தேவன் வாய்க்க செய்வார். அவரை நம்ம நம்பும் போது, விசுவாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். மோசே யோசுவாலாம் அப்படித்தானே இருந்தாங்க, ஆண்டவரை பற்றி கொண்டாங்கல்ல. அது போல நம்மளும் இன்றைய நாட்களில் ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்ம ஜெபிப்போமா, ஆண்டவரை நம்ம பற்றி கொள்வோமா? ஆண்டவர் தான் நம்மளுக்கு வேண்டும், ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஆண்டவர் தான் நம்மளை காக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிறவர். நம்ம இன்னைக்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில கூட இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோட பேசின நம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளோ குடும்பங்களில் எவ்வளோ ஸ்தோத்திரம் அப்பா தகப்பன், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சூழ்ச்சிகள், எவ்வளோ காரியங்கள் இருக்கிறதப்பா ஆண்டவரே. அது எல்லாம் என் தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் நீர் ஆண்டவரே அந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அந்த வேலையில் எல்லா சதிமோச வேலைகளை, நாசங்களை எல்லாம் முறியடிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அந்த வேலையில் எசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சகோதர சகோதரிகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஜெபத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.